ஒரு பேட் இயரில் குட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது ஏன் முக்கியம்? நிறைய பேர் ஒரு பேட் இயரில் எல்லாருக்குமே பேட் ரிட்டர்ன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது அப்படி இல்லை. என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய பேட் இயர்ஸில் என்னுடைய ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணுவேன். இந்த முயற்சி எப்போ பண்ணணும்? பேட் இயருக்கு முன்னாடியே இந்த முயற்சி ஆரம்பிக்கணும். அது எப்படி ஆரம்பிக்கணும்? குட் இயரில் நல்ல ரிட்டர்ன் நம்ம கிடைக்கும் போது நாம் நம்மையே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தெளிவாக உணரணும். அங்கே தான் ஆரம்ப புள்ளி. அடுத்தது, இந்த பாதுகாப்பு என்ன மாதிரி இடத்துல நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு அடையாளம் காணணும். இப்போ நான் ஒரு ஸ்மால் கேப் ஈக்விட்டி இன்வெஸ்டர்னு வச்சுக்கோம். ஸ்மால் கேப் வேல்யூவேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போது அதிகமாக இப்போ ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கில் நாட்டம் காணக்கூடாது அப்படின்றத உணரணும். உணர்ந்த பிறகு எங்கே சேஃப்டி இருக்குது அப்படின்னு நிச்சயமாக தேடணும். 2008 சரி, இப்போ சமீப ஆண்டுகள்லையும் சரி, எனக்கு சேஃப்டி எங்கே தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கோல்டில் தெரிஞ்சுது, சில்வரில் தெரிஞ்சுது, எஃப்எம்சிஜியில் தெரிஞ்சுது, டெட்டில் தெரிஞ்சுது. இங்கெல்லாம் எனக்கு சேஃப்டி இருப்பதாக நான் உணர்ந்தேன். இப்போ நான் 4 கேட்டகரி சொல்கிறேன். இது தவிர சில ஸ்பெசிஃபிக் டீம்ஸ் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். 2008 சரி, இப்போ சமீபத்திலையும் சரி, கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸ் என்பது எனக்கு ஒரு சேஃப் டீமாக பட்டது.